சென்னையில் இன்று முதல் ஏசி மின்சார பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏசி மின்சார பேருந்துகளில் உள்ள வசதிகள் குறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை மாநகரில் 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 3400க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சாதாரண டீலக்ஸ் அதேபோல் தாழ்த்தள பேருந்துகள், மின்சார தாழ்த்தள பேருந்துகள், அந்த வரிசையில் தற்போது இன்றைய தினம் மின்சார ஏசி பேருந்துகள் என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேருந்துகளை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பேருந்துகளை பொறுத்த மட்டில் நீல நிறத்திற்கு மாற்றாக சிவப்பு நிறத்தில் அந்த பேருந்துகள் என்பது வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பேருந்தில் என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக உள்ளே சென்று பார்க்கலாம். இந்த பேருந்தில் முதல்ல எடுத்தோன்னு பார்த்தோம்னால் தானியங்கி கதவுகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. எளிமையாக உள்ளே செல்லக்கூடிய வகையில் இந்த கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக உள்ளே வருவதற்காக தாழ்த்தளத்தில், அதாவது சாய்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றுத்திறனாளிகளை ஏற்றக்கூடிய வகையில் சாய்தளத்தில் பேருந்துகளுடைய ஹைட்டை குறைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே தாழ்த்தள பேருந்துகளில் இந்த வசதி கொண்டு வரப்பட்டாலும் கூட இந்த பேருந்தில் கூடுதலாக மேலும் ஒரு 40 mm அளவுக்கு குறைக்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பேருந்தில் தாழ்த்தள பேருந்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளுமே இடம்பெற்றிருக்கின்றன. 39 இருக்கைகள் இருக்கின்றன. 39 இருக்கைகளிலுமே சீட் பெல்ட் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆபத்து காலத்தில் பேருந்தில் இருந்து வெளியேறுவதற்கும் கட்டளை மையத்திற்கு தகவல் தெரிவிப்பதற்குமான SOS பொத்தான்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் பேருந்து நிறுத்தம் வரும்போது அந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்குவதற்கு அந்த ஸ்டாப் பொத்தான்களும் அங்கே அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த பேருந்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து வழிகளுமே இங்கே செய்யப்பட்டிருப்பதை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து முழுவதுமாகவே ஒரு ஓட்டுநர் எளிதில் பேருந்துகளை இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்தை பொறுத்த மட்டில் 55 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன.